بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: إن يريدا إصلاحا يوفق الله بينهما. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் மிகச் சிறந்த வைரம் என்பது நம்மிடத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள். எண்ணங்கள் சிறப்பாக ஒருவனுக்கு இருக்குமேயானால் அவன் வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும். எண்ணங்கள் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை என்றால் அவன் வாழ்க்கையும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இருக்காது. தமிழ்ல இததான் அழகா சொன்னாங்க: எண்ணம் போல் வாழ்வு. எப்படி எண்ணம் இருக்குதோ அந்த எண்ணத்துக்கு தகுந்தார் போலதான் இந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவான். என்ன நல்ல எண்ணமா வரும்போது அவனுடைய செயல்பாடுகள் நல்ல விதமா அமையும், வாழ்க்கை நல்ல விதமா இருக்கும். என்ன அவனை சரியில்லைங்கிற பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு விரக்தி, என்னால முடியாது, என்னால நடக்காது, அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை அப்படிங்கிற பொழுது வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். குர்ஆன் இதை நிறைய செய்திகளாக சொல்லி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளில், அது தொகுக்கப்பட்ட நூல்களில் முதல் தரம் இருப்பது நாம் அறிந்ததுதான் புகாரி என்ற நூல், இல்லையா? குர்ஆனுக்கு அடுத்து முஸ்லிம் சமூகம் எதை நம்புதுன்னு கேட்டா, குர்ஆனுக்கு அடுத்து அது இறை வேதம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அது 100% சரியா இருக்கும் அப்படிங்கிற மனநிலை இருக்கு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்தட்ட 7000 சொச்ச நபிமொழியில தன் நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 7000 சொச்ச நபிமொழியில பதிவு செய்ய வேண்டிய இமாம் புகாரி அவர்கள் முதல் நபிமொழியாக பதிவு செய்தது மிகவும் கவனத்திற்குரியது. ஹதீஸ் கிதாபுல புகாரியில முதல் ஹதீஸ் என்னங்க? இன்னமல் அஅமாலு பின்னியாத். இந்த ஹதீஸ் தான் முதல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதன் அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு தஆலா, எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமைகின்றன. இதுதான் அந்த ஹதீஸ். எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை அமையும்ங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் எந்த எண்ணத்தையும் பறந்து விரிந்து பிரமாண்டமான எண்ணங்களாக உள்ளங்களில் கொண்டு வாருங்கள். பிரமாண்டமான எண்ணம், நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம், பரந்த எண்ணம், விரிந்த எண்ணம் உள்ளத்துக்குள்ள வந்துட்டா, அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சிறப்பா விரிந்து பறந்து அழகாக அற்புதமாக தான் இருக்கும். அதற்கு மாற்றமாக எண்ணும் பொழுது வேறு விதமாகத்தான் அமையும். இது நம்ம வாழ்நாள்ல நிறைய பார்த்திருக்கலாம், நிறைய அனுபவிச்சிருக்கலாம். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா, அதாவது அவங்க காலத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்கு மத்தியில, தம்பதிகளுக்கு மத்தியில ஒரு சின்ன
வருத்தங்கள் வருது, அப்பப்ப சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இரண்டு வீட்டார்கிட்ட இந்த சண்டை போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்கும் போகுது, சண்டை போட்டுக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்கும் போகுது, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும், ரெண்டு குடும்பத்தாரும் ஒண்ணு சேர்ந்து பேசுறாங்க. கணவன் மனைவி எப்படியாவது ஒற்றுமையா சண்டை போடாம இருக்க வச்சிடலாங்கிறதுக்காக எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. அவங்க சண்டை நின்றபாடு இல்ல. கணவன் மனைவிக்கு மத்தியில நல்லுறவு ஏற்படவே இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு போயிடுச்சு விஷயம். அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா, யார் யாரு பஞ்சாயத்துக்கு போனது முதல்ல வான்னு கூப்பிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். சட்டம் என்னங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கணும், என்ன சட்டம்னு கேட்டா, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து ரெண்டு வீட்டுல இருந்து ஒரு ஆளை அனுப்பி அவங்க பஞ்சாயம் பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். குர்ஆன்ல இப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு போன உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் யாரு போனது பஞ்சாயத்துக்கு? இவரு ஒரு பெரிய சாட்டை எடுத்தாங்க. ரெண்டு பேர்த்தையும் வச்சு இருக்குன்னு இருக்குனாங்க. பிறகு சொன்னாங்க, ஏப்பா ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு போய் நிக்கீங்க, புருஷ மனாட்டி கண்ணியமா சந்தோஷமா நல்லிணக்கத்தோட வாழணும்னு போனீங்க. நீங்க எண்ணத்துல போனீங்க? நம்ம போய் சரிப்பட்டு வர்றாட்டி பிரிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல போனீங்களா, இல்ல நம்ம போய் பேசி அவங்கள ஒற்றுமையை ஆக்கிடுவோங்கிற எண்ணத்துல போனீங்களான்னு கேட்டா, நாங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சோம்னு கேட்டா, போகும் பொழுதே சரிப்பட்டு வர்றாட்டி பிரிச்சு விட்டுறாங்கிற நினைப்புலதான் போனோம். அப்பதான் அடிச்சு பிறகு சொன்னாங்க, அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், இஸ்லாஹன், பஞ்சாயத்துக்கு போற ரெண்டு பேரும் அந்த தம்பதிகளுக்கு மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு போனால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக தம்பதிகளுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான். இப்ப பஞ்சாயத்துக்கு போற ஆளையும் கவனிக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன இருக்கணும்? நல்ல எண்ணம் இருக்கணும். நல்ல எண்ணம் உள்ள ஆளைத்தான் பஞ்சாயத்துக்கு அனுப்பணும். பிரச்சனைக்கு தீர்வு காண நல்ல எண்ணம் உள்ளவரை தான் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரணும். அந்த நல்ல எண்ணம் உள்ளவர்களால் மட்டும்தான் எண்ணத்தின் வெளிப்பாடாக பிரச்சனைகள் ஓயும், நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டி அடிச்சு விரட்டுனாங்கன்னு தஃசீர்கள்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கான். அப்ப எண்ணம் சரியா இருந்தாதான். என்ன சரியில்லைன்னு சொன்னா எதுவுமே சரியில்லாம தான் போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதானே அந்த நபிமுடியை நமக்கு சொல்லி அதை சரியா இருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய தாய் தகப்பன், என் மயன் நல்ல விதமா வளர்ந்து ஆளாகி என்னைய கண்ணியமா சிறப்பா பார்த்துக்குவான்னு முதல்ல பிள்ளை மேல நல்ல எண்ணம் வைக்கணும். அப்பத்தான் அந்த பிள்ளை அந்த நிலைப்பாட்டுல வளருவான். இவெல்லாம் வளர்ந்து ஆளாகி என்னை காப்பாத்த போறானா, இவனெல்லாம் நம்பலங்க, நான் வச்சிருக்கேங்க காசு போன சொத்து சுகம், ஏன் மயனை நம்ப மாட்டேங்க, ஏன் மருமையனு ஏன் மருமகளை பேர் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவர் நம்ப மாட்டாத அளவுக்கு தான் மயன் இவருக்கு எதிராக தான் நிற்பான். மருமகை இவளுக்கு எதிராக தான் நிற்பா. மருமையை இவருக்கு எதிராக தான் நிற்பாரு. பேரம் பேத்தி இவரை கண்டாலே மதிக்காது, எந்த வகையான கண்ணிய பார்வை பார்க்காது. காரணம் என்ன? இவருக்கு எண்ணமே இங்க சரியில்லையே. பெத்த பிள்ளை மேல எண்ணம் சரியில்லை, மருமக மேல மருமைய மேல பேரம்பேத்தி மேல இவருக்கு நல்ல எண்ணம் இல்லையே. இவர் தன்னை நம்பினாலே தவிர பெத்த பிள்ளைகளை, சில வீடுகள்ல மனைவிய கூட நம்ப மாட்டாங்களே, அவளை வச்சு நான் என்ன இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது மனைவியும் அப்படித்தானே இருக்கிறா. புருஷனே ரொம்ப கண்கண்ட தெய்வமாக எந்த வீட்டுல மனைவி இருப்பான்னு கேட்டா, அந்த கணவன் மனைவிய உயர்வா நினைச்சாதான், அதே போலதான் மனைவியும் கணவனை உயர்வா நினைச்சாதான். இந்த எண்ணம், நல்ல எண்ணம் தம்பதிகளுக்கு மத்தியில, அண்ணன் தம்பிக்கு மத்தியில, மாமா மச்சானுக்கு மத்தியில, ஊருக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில உயர்ந்த எண்ணம், அந்த எண்ணம் எப்படி இருக்கோ அந்த எண்ணத்தின் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையும் அமையும். அல்லாஹ்வை குறை சொல்ல முடியாத, எனக்கு இவன் அமைஞ்சிட்டா, எனக்கு இவன் அமைஞ்சிட்டா, நான் பெத்தது இப்படி இருக்கு, எனக்கு மறுமை நான் வந்தவன் இப்படி இருக்கான் அப்படின்னு யாரையும் குறை சொல்ல முடியாது. உயர்ந்த எண்ணங்களை வையுங்கள், அல்லாஹ் அவர்களை சரியாக கொண்டு வந்து சேர்ப்பான். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நிலைப்பாடாக பார்க்கிறோம். மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குவதற்கு முதலில் தேவை நல்ல எண்ணங்கள் தான். ஈராக் நாட்டுல ஒரு பகுதி சிக்தீர் அப்படின்னு ஒரு பகுதி, அந்த பகுதியினுடைய கவர்னரா ஒருத்தர் இருந்தார், நஜ்முத்துன் அய்யூப் ரஹிமஹுல்லா. அவர் தான் அந்த பகுதியினுடைய கவர்னர். நீண்ட காலம், அதாவது
அந்த மக்கள் எப்படி கல்யாணம் முடிப்பாங்கன்னு கேட்டா ஒரு 20-22 வயசு வந்துட்டாலே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுதான் அன்னைக்கு இருந்த பழக்கம். அதான் நல்ல பழக்கமும் கூட. ஆம்பளை பிள்ளை சம்பாதிக்க போயிட்டானா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அததான் தாய் தாப்ப செய்யற முதல் கடமை. அதை செஞ்சு முடிக்கணும். அப்போ இந்த ஆட்சியாளருக்கு ஆட்சி பொறுப்புக்கு சிறு வயசுல வந்துட்டாங்க, கவர்னர் பொறுப்புக்கு. அவங்க வந்த பிறகு சில வருடங்கள் கழிகிறது. கல்யாண வயசெல்லாம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கு. நஜ்முத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாவுக்கு அவருடைய மூத்த சகோதரர், அதாவது அசதுத்தீன் ஒருத்தர் இருந்தார். அவர் கேட்டார் தம்பிட்ட, எப்ப ஆட்சி பொறுப்பு இருக்கு, பணம் அந்தஸ்து எல்லாமே உன்கிட்ட இருக்குது, வயசும் வந்துருச்சு, நீ ஏன் ஒன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கிற? வயசு கடந்து போய்கிட்டே இருக்கப்பா, ஏன் கல்யாணம் முடிக்காம இருக்கிற அப்படின்னு அவர் கேட்ட உடனே நஜ்முத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா சொன்னாங்களாம், அதாவது எனக்கு கல்யாணம் முடிக்கிறது தான் ஆசை, எனக்கு தகுதியான பொண்ணு கிடைக்கிறது அப்படின்றாங்களாம். அப்ப அவர் சொன்னாரு, எப்பா நீ வந்து ஒரு கவர்மெண்டாக இருக்கிற, ஒரு ஆட்சியாளரா இருக்கிற, வேணும்னா நான் உனக்கு பொண்ணு பார்க்கணுமா, எந்த பொண்ணு அப்படின்னு கேட்டார். பக்கத்து நாட்டுடைய கவர்னர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜல்சுக்கி அவருடைய மகளை பேசட்டுமா உனக்குன்னு கேட்டார். இல்ல வேண்டாம். சரி, அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய மகளை பேசட்டுமான்னு கேட்டார். வேண்டாம். எப்ப அரசர் மகளும் வேண்டாம், அமைச்சர் மகளும் வேண்டாம், வேற யாரதான் தேடிக்கிட்டு இருக்க? என்ன தகுதி நீ எதிர்பார்க்கிற அவன் மனைவியா வர்றவளுக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒரு தகுதியும் இல்லைங்க, என் மனைவி என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறவளா இருக்கணும். எப்படி? முதல் நிபந்தனை, என் மனைவி என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறவளா இருக்கணும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இபாதத்து, ஒழுக்கம், மாண்பு எல்லாம் விளங்கி அமல் செய்யவளா இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறவளா இருக்கணும், முதல் நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை, அவ இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கணும். அந்த பிள்ளைய இஸ்லாமிய மாண்புகளை சொல்லி அவ கண்ணியமா வளர்க்கணும். வளர்த்து ஆளாக்கி வாலிபம் வந்த பிறகு அவளே என் மகனுக்கு குதிரை பயிற்சி, குதிரையில போய் பயிற்சி செஞ்சு போருக்கு போற அளவுக்கு குதிரை வீரனாக என் மகனை மாத்தணும். மாத்தி இஸ்லாமிய எதிரிகளில் வசம் இருக்கும் பைத்துல் முகத்தஸை மீட்டு தரும் வீரனை அவள் உருவாக்கணும். அப்படிப்பட்டவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எதிர்காலத்தின் சிந்தனையை இப்படி சொல்றார். இன்னைக்கு நாம பொண்ணு பாக்குறதெல்லாம் வேற விதம். 500 போடுவாங்களா, 600 போடுவாங்களா, அந்த வீட்டை எழுதி வைப்பாங்களா, இந்த சொத்தை எழுதி வைப்பாங்களா, அப்படியா இப்படியான உலகத்தை பத்தியே காசு கணக்கு போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மருமகள் தேடும் பொழுது. ஆனா அவங்க தேடுறதெல்லாம் இறையச்சம், ஒழுக்கம், மாண்பு, கண்ணியம், இதை எதிர்பார்த்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு தன்னுடைய சகோதரரே, நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணை எங்க தேடுன்னு கேட்டார். எங்க கிடைக்குமா உனக்கு? இப்படி எல்லாம் அவன் வந்து உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டி போகணுங்கிற, உனக்கு வந்து அவ ஆம்பளை பிள்ளையை பெற்று தரணும், கண்ணியமா வளர்க்கணும், குதிரையற்ற பயிற்சியை கொடுக்கணும், பைத்துல் முகத்தஸை மீட்டுறது பெரிய சிரமம், மீட்டி தர அளவுக்கு ஒரு வாலிபனை உருவாக்கணுங்கிறியப்பா, இது எவ்வளவு சிரமம்ன்றாராம். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல ஏன் என்ன இதுதான், இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ற மாதிரிலாம் கிடையாது, இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அல்லாஹ் தருவான் அப்படின்றாராம். எப்படி? அல்லாஹ் அப்படிப்பட்ட மனைவி எனக்கு தருவான், அல்லாஹ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் மேல நான் அப்படி ஒரு எண்ணத்தை வச்சிருக்கேன், எனக்கு கொடுப்பான், ஏன் மயன்தான் வருங்காலத்துல பைத்துல் மோசத்தை மீட்டி தருவான் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டார். சில நாட்கள் கடந்து போகிறது. அதே அந்த திக்தீர் பள்ளியில இவங்க நஜ்முத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக ஞானி ஒருத்தர் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு அம்மா அனுமதி கேக்குது, ஷேக் உங்கள்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு ஒரு அம்மா வந்து கேக்குது. அது வந்து முகம் நிறைய புர்கா போட்டு மூஞ்சி எல்லாம் மறைச்சு கண்ணியமா வந்திருக்கு. உடனே அந்த அம்மாவுடைய அந்த குழந்தை அந்த பெண்ணுடைய குரலை கேட்ட உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நஜ்முத்தீன் அய்யூப் கொஞ்ச நேரம் போங்க, நான் இந்த அம்மாட்ட என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். அப்ப அந்த வந்த உடனே இவங்க ஷேக்கு கேக்குறாங்க, ஏமா உன்னைய தேடி ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பினானே உன்னைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு, ஏன் நீ அவரை கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு தட்டி கழிச்சியான், இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம்னு சொன்னியாம ஏன் அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, அவர் அழகு இருக்குது, காசு பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நீங்க அனுப்புன மாப்பிள்ள எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு பொருத்தமானவர் அவர் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால வேணான்னுட்டேன். உடனே ஷேக்கு கேட்டாங்க, நீ என்ன பொருத்தமான மாப்பிள்ளையை தேடுற, அழகா வேணும், காசு பணம் வேணும், அந்தஸ்து வேணும், ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை அனுப்புனா வேணான்னு போட்டு என்ன கேட்கிற சொல்லு அப்படின்னாங்களாம். அந்த அம்மாவும் இதேதான் சொல்லுச்சு, நான் திருமணம் முடிக்கும் கணவர் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்பவராக இருக்க வேண்டும், எனக்கும் அவருக்குமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தையை நான் கண்ணியத்தோடு வளர்த்து ஆளாக்கி வாலிபம் வந்த போது
குதிரை பயிற்சியும் அவளுக்கு நான் பயிற்சி கொடுத்து அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டணும். அப்படிப்பட்ட தக்குவா உள்ள மனிதரைத்தான் நான் மாப்பிள்ளையாக தேடுகிறேன். சொன்னதுதான் தாமனம். நஜ்முத்தீன் அய்யூப் அவர்களுக்கு இந்த காதுல விழுந்துருச்சு. உடனே ஷேகை கூப்பிட்டாங்க. முதல்ல அந்த பொம்பளை பிள்ளைக்கு என்ன மகருன்னு கேளுங்க, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணியும் வேண்டாங்க. ஆட்சி பாருங்க. ஷேகு கேட்டாங்க, ஏப்பா நீ எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், கவர்னரா இருக்கிற, அந்தஸ்து அது எவ்வளவோ இருக்கிற, நீ சொல்ற பொம்பளை பிள்ளை யாரு தெரியுமா? இந்த நகரத்திலேயே பரம ஏழை விட்டு பெண் அப்படின்னா. காசு பணம் முக்கியம் இல்ல, அவளை பேசுங்க, முதல்ல மகர பேசுங்க, என்ன மகர்னு கேளுங்க. உடனே சாட்சியை கூப்பிடுவோம், கல்யாணத்தை நடத்துவோம். அந்த சபையிலே மகர் பேசி சாட்சி வச்சு ஈஜாப்கள் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. வரலாறு என்ன தெரியுங்களா சொல்லுது? இந்த 2 பேரும் கல்யாணம் முடிச்சு அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பிள்ளையை பெத்தெடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஒழுக்க மாண்புகளை சொல்லி கொடுத்தாங்க. குதிரை பயிற்சியத்தை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பிறகு வாலிபம் வந்த போது அவர்களின் மகனார் பைத்துல் முகத்தஸ் நசாராக்களின் வசம் இருந்ததை முஸ்லிம்கள் வசம் மீட்டு கொடுத்தார். அவர் யார் தெரியுமா? சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. அவர்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாவின் தந்தையின் தாயினுடைய திருமணத்திற்கு முன்பே உயர்ந்த எண்ணம் இருந்ததால் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற இறை நேசர்களை அவர்களால் பெற்றுத்தர முடிந்ததை பைத்துல் முகத்தஸை மீட்டு தர முடிந்தது. பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு வரைக்கும் யூத நசாராக்கள் இன்னைக்கு யூதனுடைய கையில இருக்கு. பல முறை போர்கள் நடந்து மீட்டெடுக்கப்பட்டாலும் கூட சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்களை பேசாமல் பைத்துல் முகத்தஸுடைய வரலாறை பேச முடியாது. இவ்வளவு சிறந்த ஒரு புனிதரை பெற்றெடுப்பதற்கு தாய் தகப்பனுடைய அந்த உயர்ந்த எண்ணம் தான் காரணம் என்பதாக வரலாற்று நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ எதா இருந்தாலும் உயர்ந்த எண்ணம் வேணும். உயர்ந்த எண்ணம் இல்லாவிட்டால் எந்த நற்பலனையும் யாராலும் அவர்களை அதை அனுபவிக்க முடியாது. பெத்த பிள்ளை, இந்த பிள்ளைய நல்ல நிலைமைக்கு நான் உருவாக்கி அல்லாஹ் ரசூலுக்கு சிறந்த முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தாய் தகப்பன் நினைக்காத வரை நடக்காது. அதாவது தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நீ எப்படி பயிற்சி கொடுத்தியோ, நீ எப்படி அந்த பிள்ளை மேல எண்ணெய் வச்சியோ, அந்த எண்ணத்தின் பிரகாரம் தான் பிள்ளை வளரும். நீ செய்யறதெல்லாம் அக்கிரமோ, உன் பிள்ளை மட்டும் அவளியா மாறணும்னா மாறாது. அப்படி நீ பிள்ளையை வளர்த்திருக்கணும், அந்த பிள்ளை மேல அப்படி ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கணும். இது எல்லாம் இல்லாம பிள்ளை வளர்ப்புல எதுவும் நல்லதை சாத்தியப்படாது என்பதாக மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. காசு பண விஷயத்திலும் சரி, சம்பாதிக்கிற விஷயத்திலும் சரி, பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும்னா முதல்ல எண்ணம் வேணும். எண்ணம் இருந்து அதற்கு முயற்சி பண்ணணும். அப்புறம்தான் நாம பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கும் கூட பிராமண வீடுகள்ல இப்படிதாங்க பிள்ளை வளர்க்குறாங்க. இப்படிதான் பிள்ளை வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச காலத்திலே அந்த பிள்ளைகிட்ட என்ன தெரியுங்களா சொல்றாங்க? பிராமண குடும்பத்துல நீ எதிர்காலத்துல டாக்டர் அப்படின்னு சொல்லுவான். சொல்லி 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 சொல்லியே வளர்த்து அந்த பிள்ளைய டாக்டர் ஆக்கிடுவான். அந்த பிள்ளை மேல அந்த என்ன வைப்பான்? முதல்ல என் மயன் டாக்டர்னு சொல்லுவான். இவன் என்ன வைப்பான்? பிள்ளைட்ட அதையே போதிப்பான். இவன் என்னமும் பிள்ளைட்ட போதிச்சதும் சரியா இருக்கும்போது டாக்டர் ஆயிடுவான். இது பிராமணர்கிட்ட இன்னைக்கும் இருக்கு. அவன் பெத்து எடுத்து வளர்க்கும் போது ஆணு பொண்ணு எதா இருந்தாலும் முடிவுக்கு வந்துருவான். இது டாக்டர், இது வக்கீல், இது இன்ஜினியர், இது இன்னும் சகலத்துறையின் விற்பனர், பிசினஸ்மேன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த பிள்ளைகளை வளர்க்குறான். அந்த எண்ணத்திலேயே வளர்க்கதான் இன்னைக்கு இந்தியாவுடைய கணக்கெடுப்பு என்ன தெரியுங்களா? இந்தியாவுடைய அரசியல் ரீதியாக அதே போல அரசு ரீதியாக எங்க நீங்க மூக்க நுழைச்சாலும் அங்க பிராமின் ஒருத்தன் கோலோச்சி கூட்டிட்டு இருப்பான், ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். காரணம் அவனுடைய தாய் தகப்ப அதை நோக்கி நகர்த்தி கொண்டு போனாங்க. அவனுக்கு அதையே எண்ணமாக ஊட்டுனாங்க. அது எண்ணத்தின் வெளிப்பாடுதான் எல்லா இடத்திலையும் அரசு அதிகாரத்தில அவன் கையெழுத்து போட்டால் செல்லும் என்று எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் அவர்கள் தான் இன்று கோலச்சு கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? அந்த எண்ணம் தான் காரணம். நாம எண்ணம் பிள்ளை மேல நல்ல எண்ணம், உயர்வான எண்ணம் வச்சு அதன் பிரகாரமே பிள்ளைய கூட்டிட்டு போனா பிள்ளை தானா வந்துடும் அந்த இடத்துக்கு. நம்மளும் படிக்கிறதுல அது சிந்தனையும் கிடையாது. இது எல்லாம் படிச்சு என்ன பண்ண போகுது? 8வது 10வது முடிச்சு கடகண்ணிக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டா அவன் கையெழுத்து போடாத பிள்ளையா தான் இருப்பான். எதுவுமே தெரியாத பிள்ளையா தான் வளருவான். அந்த பிள்ளையால அவனுக்கு உபகாரம் எதுவும் நடக்காம தான் போகும். குழந்தைகள் மீது, மனைவிகள் மீது, நண்பர்கள் மீது, வேலைக்காரர்கள் மீது, பார்ட்னர் மீது உயர்ந்த எண்ணம் வைப்பவர்களால் தான் வாழ்க்கையின் உயரத்தை போய் தொட முடிகிறது என்பதாக அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களும் ஒத்துக் கொள்கிறார்களே. அதாவது நேர்மறையான எண்ணம் உடையவர்கள் வாழ்வில் உயரத்தை தொடுகிறார்கள். எதிர்மறையான எண்ணம் உடையவர்கள் அவர்களால் எதையும் சாதிக்க முடிவதில்லை. இருந்த உயரத்திலிருந்து கீழே இறங்குகிறார்களே தவிர உயரத்தை நோக்கி அவர்களால் பயணிக்க முடிவதில்லை என்பதாக அதனுடைய பயிற்சியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக பார்க்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு ஒரு தோழர் வர்றார். இஸ்லாம் ஆகல, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் கையை பிடிக்கிறார், கலிமா சொல்றார். கலிமா சொல்லி உங்களை நான் இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நான் பின்பற்ற துவங்குகிறேன், உங்களோடு நான் ஹிஜ்ரத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி கலிமா சொல்லி ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத்துக்கு வந்தார். ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத்துக்கு வந்தவனே ரசூலுல்லாஹ் மதீனா வாழ்க்கையில போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அவர் அந்த போருக்கு வர்றாரு, அந்த போர்ல கலந்து கொள்றாரு. கலந்து கொண்டு வெற்றிகள் கிடைக்கிறது, சில அடிமைகள் கிடைத்த பொழுது சிலர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்தார்கள். அதில் அவருக்கும் ஒரு பங்கு போகுது. இதை எடுத்துக்கொண்டு போய் இந்த இவர்கிட்ட போய் கொடுத்துருப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு தோழர்கிட்ட சொல்ல அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தார். கொடுத்த பொழுது அப்புறம் அந்த தோழர் கேட்கிறாரு, இது என்ன அப்படின்னு கேட்டார். நான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாலும் இது என்னன்னு கேட்டார். இல்ல, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்ட செல்வம் கனிமத்து பொருள்ல உங்களுடைய பங்குன்னு கேட்டவுடனே அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரு. மகாதயா ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டார். யா ரசூலுல்லாஹ் இது என்னன்னு கேட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கசம் துலக்க, எல்லாத்துக்கும் பங்கு வச்ச மாதிரி உனக்கும் கொஞ்சம் பங்கு வச்சு இது உனக்குன்னு கொடுத்து விட்டுருக்கப்பா அப்படின்ட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த காசு பணத்துக்கு இந்த துனியாவுக்காக எல்லாம் நான் கலிமா சொல்லல, போருக்கு வரல, உங்களை நான் பின்பற்றல. என் நோக்கம் என்ன தெரியுங்களா? அவர் இஷாரா பண்ணி காட்டுறாரு. அதாவது கழுத்து பகுதியில இதோ இந்த இடத்துல, எப்படி இதோ இந்த இடத்துல போருக்கு நான் போகும்போது எதிரிகளின் அம்பு பட்டு அதே இடத்துல நான் ஷஹீதாக வேண்டும், அதை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே காட்டி நான் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும். அதற்குத்தான் உங்கள் கரம் பற்றினேன், உங்களை பின்பற்றுகிறேன், போருக்கு வருகிறேன். இந்த காசு பணங்களுக்காக நான் போருக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இவர் அல்லாஹ் அப்படி உயர்ந்த அந்தஸ்து தருவான் நம்புறாரு. அல்லாஹும் அவரை முடிந்தால் உண்மைப்படுத்துவான், அல்லாஹ் நாடுனா உண்மைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிட்டாங்க. இவர் சொல்றது உண்மையானு தெரியல, பில்டப்புக்கு சொல்றாரா பெருமைக்கு சொல்றாரான்னு தெரியல. இவர் சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அல்லாஹ்தால அதே மாதிரி இவருக்கு அதை தருவான், இவர் என்ன அதுவா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மற்றொரு போர் வருகிறது. அதே போரில் இந்த தோழர் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு போர் முடிந்த பிறகு அங்கே சில இஸ்லாமிய சகோதரர்கள் இறந்து கிடக்கிறார்கள். அதில் இவரும் ஒருவர். அப்படியே அவரை தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வச்சாங்க. வச்ச உடனே ரசூல் அவரை கூர்ந்து பாக்குறாங்க. அவர் என்ன அன்னைக்கு சொன்னாரு? இந்த இடத்துல எதிரிகளுடைய அம்பு பட்டு நான் ஷஹீதான் சொன்னாரா இல்லையா? அதே இடத்தில் எதிரிகளின் அம்பு பட்டு அப்படியே ஷஹீதாகி படுத்து கிடக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம் தாங்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸதகல்லாஹு ஃபஸதகஹு, இவர் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினார், அல்லாஹ் இவரை உண்மைப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி தான் மேல போட்டிருந்த ஒரு போர்வையை கொடுத்து இதை இவர் கஃபனாக வச்சு இவர் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நசாயில நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்திகளாக பார்க்கிறோம். அப்படி என்றால் எப்படி மௌத்தா போகணும்னு நாம முடிவு பண்ணணுமோ அந்த முடிவுக்கு தோது அல்லாஹ்வும் வழிகாட்டுவான். இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ், அதாவது தஃசீர் துறையினுடைய மிகப்பெரிய பேராற்றல் பெற்றவர். அவர் விரிவுரை சொன்னார்னா அப்படியே கரெக்டா இருக்கும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிபுணர். அவர் வாழ்க்கை என்ன அடிக்கடி துவா செய்வாராம், இறைவா நான் கஅபத்துல்லாவில் சஜிதாவில் இருக்கும் போது இறந்து போக வேண்டும் துவா செய்வாராம். எவ்வளவு உயர்ந்த எண்ணம். அவர் வாழ்றது சவுதி அரேபியாவில இல்ல, அவர் இருந்தது அந்த பூமியில இல்ல. அவர் ஷாம்ல கொஞ்ச காலம், பகதாதுல கொஞ்ச காலம் எல்லாம் வாழ்ந்தாங்க. அவங்க இருக்கிறது காபாவுல விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன எப்படி கஅபாவுல சஜிதாவுல இருக்கும்போது மௌத்தா போன்னு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த துவாவை அப்படியே அல்லாஹ் கபூல் ஆக்கினான். அவர்கள் ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல சஜிதாவிலே காபாவுடைய வாசலில் விழுந்தார்கள், ரூஹு பிரிந்தது. உங்க வரலாறு கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? இப்படி நாம எப்படி மௌத்தா போகணும் நாம நினைக்கிறோமோ அல்லாஹ் அப்படி மௌத்தாக்குவான். அப்ப அல்லாஹ்விடத்திலே மௌத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் அப்படித்தான். நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணத்தோடு நடைபோட்டோமே ஆனால் அந்த எண்ணத்தை அப்படியே அல்லாஹ் கபூலாக்கி தருவானே. எங்க இருந்தாலும் சரிதான், என்ன மட்டும் உயர்வா இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்ன மட்டும் உயர்வாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த எல்லையை நம்மால் தொட முடியும். அது எந்த வகையான மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அபூதாவுதுல, முஸ்னத் அஹமதுல இப்படி எல்லா நூல்களும் இப்படி ஒரு செய்தி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. நௌஃபல் இப்னு உம்முல் வராகா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க.
போருக்கு நிறைய ஆண்கள் போறாங்க, ஷஹீத் ஆகுறாங்க, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி 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 சமூகத்தை வளர்த்ததால் கட்டமைத்ததால் அந்த அம்மா வந்து கேட்டாங்க, பொம்பளைங்க எல்லாம் போருக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, நான் வந்து போர் களத்துக்குள்ள வரமாட்டேன், போர்ல யாரேனும் காயப்பட்டு ஒதுங்கி இருந்தா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு சிகிச்சை செய்யறது, இந்த வேலைக்கு எனக்கு நீ அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் போருக்கு வரேன், போர்ல கலந்துக்க மாட்டேன், ஓரத்துல இருந்து ஆண்களுக்கு காயம்பட்டவர்களுக்கு உதவி செய்யறேன், அனுமதி கொடுங்கன்னு கேட்டான். அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுச்சு, அப்படி நான் அந்த போர்க்களத்துக்கு வந்து நீங்க அனுமதி தந்து யாரேனும் எதிரிகளுடைய அம்பு தெரியாமல் என் மீது பட்டு நான் ஷஹீதாயி அல்லாஹ்விடத்தில் நான் சொர்க்கத்தை போக ஆசைப்படுகிறேன், இறைவன் எனக்கு ஷஹாதத்து மரணத்தை தர நான் பிரியப்படுகிறேன் ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டான். அப்ப அந்த அம்மாட்ட சொன்னாங்க, உன் வீட்டுல இருமா, நீ வந்து போர்க்களத்துக்கெல்லாம் வர வேண்டாம், எப்படி உனக்கு ஷஹாதத்து மரணம் வேணும் அதுக்கு தானே பிரியப்படல, அதுக்காக நீ போர்க்களத்துக்கெல்லாம் வர வேண்டாம், உன் வீட்டிலேயே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் நாடினா உனக்கு ஷஹாதத்து மரணத்தை உன் வீட்டிலேயே தருவான் போ அப்படின்னு சொல்லி விட்டான். அந்த அம்மா திருப்தியோட போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா இல்லையா, எங்க போனா என்ன ஷஹாதத்து மரணம் வேணும், உயிர் தியாகியாக பட்டியலில் நாமும் ஒருவராக ஆகணும், அப்படித்தானே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனாலே கிடைக்கும் சொல்லிட்டாங்களே, அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் காலம் முடிஞ்சது, அபூபக்கர் காலம் முடிஞ்சது, உமர் அலியான் காலம் வந்தது. அந்த அம்மா மௌத்தா போறதுக்கு முன்னாடி ஒரு சாசனம் எழுதி வச்சிருந்துச்சு. அன்னைக்கு பெரிய சொத்து என்னங்க, இன்னைக்கு நாம வச்சிருக்கிற பென்ஸ் கார் மாதிரி, நாம வச்சிருக்க பேங்க் பேலன்ஸ் மாதிரி அன்னைக்கு இருந்த பெரிய சொத்து என்ன தெரியுங்களா, அடிமையை வச்சிருக்கிறதா. ஒவ்வொரு அடிமையும் பல கோடிக்கு சமமான பெரிய சொத்து. அந்த அம்மாட்ட 2 அடிமை இருந்தாங்க, ஆண் அடிமை ஒண்ணு, பெண் அடிமை ஒண்ணு இருந்துச்சு. அந்த 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க, நான் மௌத்தா போன பிறகு நீங்க 2 பேரும் விடுதலை, என் பிள்ளைகளுக்கு உங்களை நான் வராசத்து சொத்தா அமுக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு நீங்க அடிமையா இருங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க விடுதலை ஆயிரலாம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு மரண சாசனமே எழுதி வச்சிருந்துச்சு. இந்த அம்மா இந்த 2 பேரும் முடிவுக்கு வந்தாங்க, இந்த அம்மா எப்ப சாவுறது நாம விடுதலை ஆகுறது, இந்த அம்மா செத்த பாட காணா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஆம்பளை பொம்பளை 2 பேரும் சேர்ந்து அந்த அம்மா அயர்ந்து தூங்கும் பொழுது போர்வைய பொத்தி மூச்சு விடாம ஆக்கி அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. இந்த தகவல் உமர் அலியானுக்கு போயிடுச்சு. அப்ப உமர் அலியான் சொன்னாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி அந்த அம்மாவுக்கு எதிரிகளால் கொல்லப்பட்டால் ஷஹாதத்து மரணம் தானே, அந்த மரணம் அந்த அம்மாவுக்கு வீட்டுல கிடைச்சிருச்சு. எவன் கொலை பண்ணானோ அவனை புடிச்சுக்கிட்டு வாங்கன்றாங்க. 2 பேரையும் பிடிச்சுக்கிட்டு வந்தாச்சு. வரலாற்றுல இமாம் அபூதாவுதே பதிவு செய்யறாங்க, அதாவது மதீனாவில் முதன்முறையாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண தண்டனை விதித்தது இங்கதான் ஆரம்பம். இந்த ஆண் அடிமை இந்த பெண் அடிமையை பிடிச்சுக்கிட்டு வந்து உங்க முதலாளியை நீ கொலை பண்ணிட்ட விடுதலை ஆகணுங்கிறதுக்காக, அதனால அவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை விதித்தார்கள் என்பதாக இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ் தன் நூலிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா போர்க்களத்துக்கு போய் தான் ஷஹாதத்துன்னு இல்ல, எங்க அல்லாஹ் நாடினா வீட்டுல இருந்தாலும் கிடைக்கும். ஆனா என்ன நமக்கு அப்படி வரணும், உயர்ந்த என்ன வரணும், காபாவுல மௌத்தா போன இறைவா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அல்லது ஷஹாதத்து மரணத்தை தா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொழுகும் போது மரணத்தை தா, அல்லது நோன்பாளியாக இருக்கும் போது மரணத்தை தா. காரணம் எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போறோம், எப்படி மௌத்து வர போகுதுன்னு தெரியாது. ஆனா அது புனித மௌத்தாக இருக்கட்டுமே, அல்லாஹ்ட்ட கேட்டு வைப்போமே, அல்லாஹ் தருவாங்கிற உயர்ந்த நம்பிக்கை வைப்போமே, என்ன வைப்போமே, அந்த எண்ணமும் நம்முடைய செயல்பாடுகளும் சரியாக அமையும் பொழுது மௌத்து அதே மாதிரிதான் வரும், நல்ல விதமா தான் வரும். கஞ்சிக்கே வழி இல்லாட்டாலும் பரவாயில்ல, காபால போய் மௌத்தாவேன்னு முடிவு பண்ணி அல்லாஹ்ட்ட அழுது புடிச்சு துவா கேட்டுக்கிட்டே இருந்தா ரப்பு நிச்சயமா அங்க கூட்டிட்டு போவான், நிச்சயமா கூட்டிட்டு போய் அங்கே நமக்கு மௌத்தை தருவான், அங்கே அடக்கத்தை தருவான். இது நிறைய வரலாற்று சான்றுகள் உண்டு, எக்கச்சக்கமான நிலைப்பாடுகள் இப்படி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு நிறைய துவா செய்வாங்க, அதுல இந்த துவா ரொம்ப அவசியமா இருக்குமா, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், இறைவா உன் வழியிலே நான் ஷஹாதத்து மரணம் அடைய வேண்டும், அந்த பாக்கியத்தை தா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒண்ணு நியாயமான ஒரு துவா. அடுத்து கேட்பாங்க, அதுதான் ஆச்சரியம், வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், இறைவா அந்த மரணத்தை உன் நபியின் ஊரில் தா அப்படின்னு கேட்டாங்க. மதீனாவுலயும் இருக்கணும், ஷஹாதத்து மரணமும் வரணும், 2ஐயும் கேட்கிறாங்க. பக்கத்துல இந்த ஹப்ஸா அம்மா கேட்டாங்க, என்னத்தா கேக்குறீங்க, அதாவது மதீனா விட்டு வெளியே போனாதானே ஷஹாதத்து மரணம், போருக்கு போனாதானே ஷஹாதத்து மரணம் கிடைக்கும். மதீனாங்கிறது முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு சிட்டி,
அங்க ஷஹாதத்து போர் அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. மதீனா விட்டு வெளியே போகணும். ஷஹாதத்து மரணம் வேணும்னா போருக்கு போகணும், மதீனாவை விட்டு வெளியே. ஆனா வெளியேயும் போகணும், ஷஹாதத்து மரணமும் வேண்டும், ரசூல்லா ஊருக்குள்ளேயும் வேணும்னு கேக்குறீங்களே, இது எதிர்மறையா இருக்கு, எப்படி நடக்கும்னு கேட்டாங்க. அண்ணா யகூனு ஹாதா, இது எப்படி நடக்கும், நடக்காம போயிருமேன்னு கேட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யஅதி பிஹில்லாஹ் இதா ஷாஅ, அல்லாஹ் நாடுனா ஹஸ்ஸா நடக்கும். நீ நினைக்கிற முடியாதுன்னு, அல்லாஹ் நாடுனா நடக்கும். இந்த ஊர்லயே நான் மௌத்தா போவேன், ஷஹாதத்தாக ஷஹீதாக மௌத்தா போவேன், நான் விடமாட்டேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா நடத்தி தந்தான். ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் மாதம் 26வது நாள் காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு வீட்டுல இருந்து உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி அவர்கள் பள்ளிக்கு வர இடையில, அதாவது பாரசீகத்தினுடைய அடிமை ஃபைரோஸ் என்பவன் கத்தியால் குத்தி, அந்த குத்தப்பட்டதாலே உமர் ரலியல்லாஹு ஷஹாதத்து மரணத்தை அடைந்தார்கள். ஷஹாதத்து மரணத்தை அடைந்தார்கள். மதீனாவுல ஷஹாதத்து மரணம் அடைந்த ஒரே ஒரு தோழர் அது உமர் ரலியல்லாஹு மட்டும்தான் வரலாற்றுல, வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் கிடைக்கல. அவங்க காலத்துல அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா தந்தான். அப்ப உயர்ந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், உயர்ந்த எண்ணம். இந்த எண்ணம் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நாம நிறைய பேர் தப்பாவே விளங்கி வச்சிருக்கோம். அதாவது தீன் இருந்தா துனியா இருக்காது, துனியா இருந்தா தீன் இருக்காது. இது பலரும் பல விதமாக பேசுறது. ஏதாவது ஒண்ணுதாங்க கிடைக்கும். மார்க்கத்துல ரொம்ப பிடிப்பா இருந்தா அவருக்கு பெரிய காசு பணம் எல்லாம் கிடைக்காதுங்க. காசு பணம் அந்தஸ்தோடு இருந்தாருன்னா அவர் மார்க்கத்தை பின்பற்ற மாட்டாருங்க அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. மார்க்கத்தை முறையாக பின்பற்றி காசு பணத்தோடு அந்தஸ்தோடு வாழ்ந்த பல நல்லடியார்கள் உண்டு. இரண்டும் இது இருந்தா அது இருக்காது. ஒன்னை இழந்தாதான் ஒன்னை பெற முடியும்னு பல விஷயங்களும் பேசலாம். ஆனா மார்க்க விஷயத்துக்கு பேசவே கூடாது. ஒன்னை இழந்தாதான் ஒன்னை பெற முடியும். இது நல்ல வார்த்தை இல்லை, இது ஈமானுக்கு எதிரான வார்த்தை, குர்ஆனுக்கு எதிரான வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல என்னங்க சொல்றான்? குர்ஆன்ல இருக்கக்கூடிய துவாவிலேயே உயர்வான துவா என்ன தெரியுங்களா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இதான் உயர்ந்த துவா. இந்த உயர்ந்த துவா என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டா, அல்லாஹ் எப்படி துவா செய்யணும்? இறைவா, என் உலகத்திலும் என்னை சீமானாக வாழவை, மறுமையிலும் என்னை சீமானாக வாழவை. உலகத்திலும் எனக்கு அழகை, அந்தஸ்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை தா, மறுமையிலும் தா. ரெண்டையும் அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் தருவான். முதல்ல என்ன வையே, உலகத்திலையும் நல்லா வாழணும், மறுமையிலும் நல்லா வாழணும். உலகத்துல கஷ்டப்பட்டாதான் மறுமையில சுகபோகம் கிடையாது. அல்லது துனியால எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா மறுமையில ஒண்ணும் கிடைக்காது, அதுவும் இல்ல. அத ரெண்டும் அல்லாஹ் தருவான். அல்லாவே சொல்றான், நீ கேளுங்கிறான். அப்ப அல்லாஹ்வின் மீது நல்ல என்ன வைங்க, அந்தஸ்தோட கண்ணியத்தோட உலகத்திலே நான் வாழணும், காசு பணத்தோட அந்தஸ்தோட வாழணும், அதையும் மறுமையில அப்படியே வாழணும். நிறைய காசு பணம் சம்பாதிச்சிருக்கோம், அல்லாஹ் ரசூல் வழியில செலவழிங்க, அல்லாஹ் ரசூலுக்காக அள்ளி கொடுங்க. அப்படி அள்ளி கொடுக்கும் பொழுது உங்களுடைய காசு பணம், உங்கள் அறிவு, உங்கள் பட்டயம், உங்கள் பட்டம் எல்லாம் உங்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை ஈட்டி தராதா? அந்த எண்ணம் வரணுமா இல்லையா? அப்போ ஹராம் ஹலாலை பேணி காசு பணத்தை சம்பாதியுங்கள், சம்பாதித்து அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள். இது ரெண்டும் சேர்ந்தா உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அததான் அல்லாஹ் இங்கே சொல்றான், உலகத்திலேயும் நல்லதை கேளு, மறுமையிலும் நல்லதை கேளு. ரெண்டும் கேட்டானா ரெண்டும் கிடைக்கத்தான் செய்யும், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா நாம அதுல இருந்து அந்த உயர்ந்த எண்ணத்துக்கு வரணும். அதே போல சில பேரை தப்பான பாவத்தோடு பாவ நிலையில இருக்கிறாங்க, அவங்க மாறாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். தொழுகையாளியாக மாறணும் நான் நினைச்சாலும் தொழுகையாளியா மாற முடியும். தொழுகிறது நல்லதுதான், அல்லாஹ் நாடல ஹசரத், நான் தொலை வர்றதுக்கு அல்லாஹ் நாடும் போது பார்த்துக்கலாம். பல பேர் அப்படித்தான் சொல்றாங்க, தாடி வைக்கலாமே, அல்லாஹ் நாட்டம் இல்லாம நடக்குமா இந்த தாடி வைக்கிறதுக்கு, அந்த தொப்பி போடுறதுக்கு, 5 வேளை தொழுகிறதுக்கு, தானம் தர்மம் கொடுக்கறதுக்கு, இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் நாடல, அதனால நான் இப்படி இருக்கேன். அல்லாஹ் நாடும் போது நடக்கிறோம், நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. அல்லாஹ் ரொம்ப தெளிவா குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹும். ஒரு சமூகம் அவர்கள் தீங்கிலிருந்து அவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை நாம் அவர்களை மாற்றப் போவதில்லை. நீ திருந்தணும், முதல்ல நீ என்ன வை, நீ 5 வேளை தொழுகையாளி ஆகணும், நீ முதல்ல என்ன வை, அப்பதான் அல்லாஹ்வும் அதை மாத்தி கொடுப்பான். இல்லைன்னா அல்லாஹ் மாத்த மாட்டான். ஏதேனும் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்யறோம், ஒரு பீடி குடிக்கிறது, ஒரு சிகரெட் குடிக்கிறது, அதை விடணும்னு நீ நினைச்சாதான் அல்லாஹ் ஒத்துழைப்பான். ஒருத்தர் சாராயம் குடிக்கிற பழக்கமா வச்சிருக்காரு, அதை விடணும்னு அவர் நினைச்சாதான் அல்லாஹ் ஒத்துழைப்பான். ஒருத்தர் விபச்சாரத்தை பழக்கமா வச்சிருக்காரு, அதை விடணும்னு அவர் நினைச்சாதான் அல்லாஹ் நினைப்பான்.
அவரே நினைக்கல அல்லாஹ் என்னை மாத்தட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம், நடக்கவே நடக்காது. அல்லாஹ் மாத்த போறதே இல்லை உங்களை. நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் உங்களை மாற்றப் போவதில்லை. மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அற்புதமாகவே பதிவு செய்திருக்கிறான். அப்ப நம்ம இடத்துல இருக்கிற நல்ல குணத்தை மெருகேற்ற நாம் எண்ணம் கொள்ள வேண்டும், தீய எண்ணங்களை விட்டொழிக்க நாம் எண்ணம் கொள்ள வேண்டும். இது ரெண்டும் நடக்காதவரை இது ரெண்டு அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில தரப்போறதே கிடையாது. ஜக்காத்து இந்த வருஷத்துல நான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி உழைக்க போனா அவன் வேகமா பணக்காரன் ஆயிடுவான்னு அர்த்தம். அல்லாஹ் அவனை செல்வ சீமானாக ஆக்குவான், ஜக்காத்து கொடுக்கும் நிலைக்கு உருவாக்குவான். இப்படி உருவானவர்கள் ஒரு நிறைய அனுபவ ரீதியாக நம் பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் கூட அந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றார். இஸ்லாத்துக்கு வந்த உடனே 10 பைசா அவற்றை கிடையாது. ஆனா அவர் என்ன தெரியுங்களா இருந்துச்சு, நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன், நான் நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஏழை பாறைகளுக்கு நான் ஜக்காத்துகளாக வாரி வழங்கணும், ஆனா என்ற ஒத்த பைசா இல்ல, அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாரு. ஓரிரு நபர்கள் அவருக்கு ஓரிரு உதவி செய்தார்கள். சரியாக 1.5 வருடத்திற்குள் ஜக்காத்து கொடுக்கிற நிலைக்கு வந்துட்டார். ஜக்காத்து கொடுக்கிற நிலைக்கு 5ம் 10ம் வாங்கி தொழில ஆரம்பிச்சவரு அவரு பலருக்கு 5ம் 10ம் கொடுக்கும் அளவிற்கு உயர்ந்து போனார். இது எப்படி நடக்கும்? உட்கார்ந்துகிட்டே இருந்தா நடக்காத. அல்லாஹ் மேல முதல்ல நம்பிக்கை வைக்கணும். ஏழையா வச்சிருக்க அல்லாஹ் என்னையும் பணக்காரனாக்குவான். நானும் ஜக்காத்து கொடுப்பேன், நானும் பல பள்ளிவாசல் கட்டுவேன், மதரசாக்கள் கட்டுவேன், ஏழைகளுக்கு உதவுவேன், பலர்களை படிக்க வைப்பேன், பல குமர்களை கட்டி கொடுப்பேன். இங்க எண்ணம் இவர் ஏழையா இருக்கும் போதே என்ன வந்தாதான் நடக்கும். அல்லாஹ் தந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தரப்போறதே இல்லை. எண்ணமே உனக்கு வரல, அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? அல்லாஹ் இததான் சொல்றான், நீ எண்ணத்தை முதல்ல வை, அதை நோக்கி ஓடு. உன்னை ஓடும் ஓட்டத்தை அர்த்தமுள்ள ஓட்டமாக அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அப்ப எண்ணங்கள் நமக்கு ரொம்ப உயர்வாக தொலைநோக்கு பார்வையோடு எண்ணங்கள் இருந்தால் எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமையும். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், சொர்க்கத்தின் மீது ஆசைப்படுங்கள், அதுதான் உயர்ந்த ஆசை. அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் முதலில் நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள், சொர்க்கத்தின் மீது நாம் ஆசை கொண்டால் தான் சொர்க்கமே கிடைக்கும் என்றால் வேற எதை பற்றியும் சொல்வதற்கில்லை. அல்லாஹு தஆலாவுடைய கருணையால் உயர்ந்த எண்ணம் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் உயர்ந்த எண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக, அந்த எண்ணத்தின் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவர்களாக, அதை எட்டி பிடிக்கக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.